இன்றைக்கி எங்கள் கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரெஷ் கீரைகள் தான் இதெல்லாமே. பாலக்கீரை, அப்புறம் பின்னாடி இருக்கிறது அரைக்கீரை, தண்டுக்கீரை ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. பாலக்கீரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கார்டனில் விளைஞ்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி அழகாக இருக்குல்ல இந்த பாலக்கீரை. இதோட சீட்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் சீட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த விதை தான் பாலக்கீரோட விதை. ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. இதை முளைக்க போட்டதுக்கு அப்புறமா, செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது பாலக்கீரை விதைன்னு. இந்த கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து அரைக்கீரை, தண்டுக்கீரை, மயில்கீரை இந்த 3 கீரையோட விதைகள். இந்த 3 கீரையோட விதைகளுமே பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். டிஃப்ரென்சியேஷனே இருக்காது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பாலக்கீரை இதெல்லாமே வந்து நான் ஒரு 5 தொட்டி 6 தொட்டி போல் வச்சுருக்கேன். முதல்ல நான் இது முள்ளங்கியா நூக்கலான்னு எனக்கு தெரியல. செடி குட்டியாக வளர்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ முள்ளங்கி நூக்கல் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் பாலக்கீரைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுக்கு வந்து பாலக் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். இந்த கீரையிலையும் நிறையா சத்து இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து கீரை கூட்டு, பாலக் பன்னீர் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா வெயில் தாங்கி வளருது. மொட்டை மாடியில் 10 மணி நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல தான் வச்சுருக்கேன். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டுருக்கு. பூச்சி தாக்குதலும் இது வரைக்கும் வரல. அப்புறம் இந்த அரைக்கீரை, தண்டுக்கீரை வந்து உதவியாளர் பொண்ணு ஒருத்தவங்களுக்கு அப்படியே நான் கொடுத்து விட்டேன் அவங்க சமைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.